அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் என்றால் பயமில்லாத காலம் இந்த காலம். ஹராம் என்றா பயம் இல்ல, பாவம் என்றா பயம் இல்ல, அடுத்தவனுக்கு அநியாயம் என்றா அதுல பயம் இல்லாத காலம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கமா பேசுற காலம் இது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர், அவர் வந்தாரு, மார்க்கத்தை சொன்னாரு, போயிட்டாரு என்று அசிங்கமா பேசுற காலம் இல்லையா? அல்லாஹ்வோட ஒளியாக்கள் விட்டு வைப்பாங்களா? அல்லாஹ்வோட ஒளியாக்களை எவ்வளோ கேவலமா பேசலுமோ அவ்வளோ பேசுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்ற ஒருவர் அந்த காலத்துல இந்த தீன ஹயாத்தாக்கினார். அவரை பச்சை கேவலமா பேசுறாங்க. அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சாதாரணமா பேசுறாங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ். ஹதீஸ் மட்டுமல்ல, இது ஹதீசுல் குதுசி. ஹதீசுல் குதுசி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய காலங்கள்ல அவுலியாக்கள் அசிங்கமாக பேசக்கூடிய, அவங்களோட செய்திகளை ஷேர் பண்ணக்கூடிய, அவங்களோட செய்திகளை பார்த்து கிண்டல் அடிக்கக்கூடிய, அதை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்ட நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் ஒருவன் ஏண்ட ஒரு இறைநேசரை, ஒரு வலிய, ஒரு அவுலியாவை நீங்க பகைச்சா அவங்களோட நான் பகை என்றால் போதும், அல்லாஹ்வோட யுத்தம் செய்யறதுக்கு அவன் தயாராகட்டும். எல்லா புகழும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற, நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த, துனியாவில் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பிரார்த்தித்து, நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நமக்காக வேண்டி துஆ கேட்க காத்திருக்கும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் உண்டாகட்டுமா. அன்பு நிறைந்த குலஃபாக்களே, உலமாக்களே, ரைசுல் முகத்தமீன்களே, அன்பு நிறைந்த இஹ்வான்களே, உம்முசவாயாவுடைய நிர்வாகிகளே மற்றும் ஏனைய ஜாவியாக்களுடைய இஹ்வான்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் திக்ருடைய மஜ்லிஸில் ஒன்று சேர்ப்பது போல, நாளை மறுமை நாளில் திக்ரை செய்தவர்களுக்கு என்ன பாக்கியங்களை நீ அளிப்பாயோ அத்தகைய கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த இஹ்வான்களே, நாம் இன்றைய நாளிலே இந்த நாட்டிலே மற்றும் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற பகுதிகளுக்கு ஷாதுலியா என்ற இந்த தரீகாவை கொண்டு வந்த அஸ்ஸயீத் அஷேக் முஹம்மது சாலிஹ் மௌலானா, பெரிய மௌலானான்னு அவங்களை சொல்லுவாங்க, அவர்களுடைய மனாகிப் வைபவத்தின் இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு முதாக்கரா ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் நாம இரவு உணவு உங்க எல்லாருக்கும் ஏற்பாடாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அந்த பரக்கத்தான உணவை அறிந்து விட்டு சொல்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நோய்களையும் லேசாக்கி ஈடேற்றமான ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹு தாலா எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தரலக்குமாக. அன்பு நிறைந்தவர்களே, அன்பு இஹ்வான்களே, பொதுவாகவே நாம் அறிந்ததுண்டு, நாம் யாருடன் தொடர்பு வைக்கிறோமோ அதை வைத்து நம்மை கணிக்கலாம். என்னுடைய கூட்டாளி யாரு என்றதை பார்த்துட்டா நான் யாரு என்பதை தெரிந்து கொள்ளலாம். என் நாவிலே நான் அதிகமாக யாருடைய பேரை சொல்கிறோனோ அதை வைத்து நான் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். சில பேருக்கு ஒரு வழமை இருக்கும், அரசியல்வாதிகளுடைய பேரை மொழிந்து கொண்டே இருப்பார்கள், அரசியல்வாதிகளை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலர்கள் இருப்பாங்க, நடிகர்களை பத்தி பேசிட்டே இருப்பாங்க.
வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர்களை கண்டதில்லை. அவர்கள் யாரென்று தெரியாது. இவன் நேர போய் நின்றாலும் அவனுக்கு இவன் யாரென்று தெரியாது. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை நடிகர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர்கள் விளையாட்டு வீரர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பாங்க. இப்ப எல்லா சைட்லையும் ஃபுட்பால் என்ற ஒரு இது பெய்து கொண்டு இருக்குது இல்லையா? அதனால ஒன்று ஒரு யூதன்ற பேரை சொல்றாங்க, அல்லது ஒரு நசராணியில பேரை சொல்றாங்க. யூத நசாராக்கள் நம் எல்லோருடைய எப்படி சொல்றது ரசிகனா நாங்க அப்படியே ஆயிட்டோம். யூத நசராணி என்பது தெரியாம இருந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்துல இப்படி மனுஷன் யார அன்பு வைக்கிறானோ அவங்களை பத்தி நிறைய சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. உலகத்துல நாம யாருடன் அதிகமாக தொடர்பு வைக்கிறோமோ அவர்களை வைத்து நாம் யார் என்பதை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்வது போல முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து கொஞ்சம் தேடி பார்த்தால், அவர்களுடைய வரலாறு குறித்து பார்த்தால், அவங்க ஷாதுலியா தரீகா கொண்டு வந்தாங்க, மக்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால மட்டும் இன்று 115 ஜாவியாக்கள் இருக்கிறது. அந்த ஜாவியாக்கள்ல சிலதுகளை மஸ்ஜித் என்று வச்சுக்கிறாங்க, ஆனால் அடிப்படையில் ஜாவியாக்கள் தான். இந்த ஜாவியாக்கள் என்ற இந்த 115 உருவாக ஒரு மனிதர் காரணம் என்றால் அது முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு. அவங்களால் உருவாக்கப்பட்ட ஜாவியாக்களா அல்லது அவங்க அடிக்கல் நாட்டினார்னா அப்படி கிடையாது. ஷாதுலியா என்ற தரீகா வரப்போய்தான் ஜாவியா என்ற பெயர் வந்தது. மத்த தரீகத்துகளுடைய இடங்களுக்கு தக்கியாக்கள் என்று சொல்லுவாங்க, தக்கியான்னு சொல்லுவாங்க. ஜாவியா என்ற பெயர் எங்கு வருகிறதோ அது என்ன அர்த்தத்தை குறிக்கும் தெரியுமா? ஷாதுலியா உடைய அர்த்தத்தை தான் குறிக்கும். சொல்ல போனால் காசாவிலே கூட ஜாவியாக்கள் இருக்கிறது. காசா இருக்க பலஸ்தீனுடைய காசாவுல என்ன இருக்குது? நிறைய பள்ளிகள் அழிக்கப்பட்டது என்ற லிஸ்ட்ல எதுவும் இருக்கிறது, ஜாவியாக்களும் இருக்கிறது. அப்படி என்ன ஷாதுலியா தரீகா என்ற ஒன்று வரப்போய்தான் ஜாவியா என்ற பேர் வருகிறது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹுவர்களால உருவாக்கப்பட்ட இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய தரீகாவில் கிட்டத்தட்ட 115 ஜாவியாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் வந்தாலும் சும்மா ஒரு ஆள் அல்ல. வரலாற்றை நீங்க தேடி பார்த்தால், இப்ப நான் முன்னால சொன்னனே, நமக்கு யாரோட அன்பு கூடயோ அவங்களை பத்தி நிறைய பேசுவோம் இல்லையா? யாரோட இறக்கம் கூட அவங்களை பத்தி நிறைய பேசுவோம். முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக சொன்னதும் அதிகமாக பேசியதும் அதிகமான அன்பை வைத்திருந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றுல அவர்கள் கொண்டிருந்த அன்பு இருக்கிறது, அது ஒரு புதினமான அன்பு. சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாங்க. அளவு கடந்த அன்பு என்றா எப்படி அன்பு தெரியுமா? தாண்ட புள்ள குட்டி கொண்டாட்டி உறவுகள் எல்லோரை விடவும் தன்னுடைய உயிரை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அன்பு வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? எவன் ஒருவன் என்ன அவன் புள்ள குட்டி உறவுகள் சொந்தக்காரர்கள் தாண்ட உயிரை விட என்ன அன்பு வைக்கிறானோ அவன் தான் பரிபூரண மூமினாகுவான்டா. இப்ப முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அன்புல தன்னுடைய உயிரை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைத்திருந்தார்கள். ஒரு முறை பல முறை அல்ல, அளவில் அடங்காத முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கனவில் கண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை ஒருவன் கனவிலே கண்டால் அவன் என்னைத்தான் கண்டான், ஷைத்தான் என்ற உருவத்துல வரமாட்டான் என்று சொன்னாங்கல்ல. முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களோட வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல கண்டிருக்கிறார். புகாரியில இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை ஒருவன் கனவில் கண்டால் சயரானி ஃபில் யக்லா, அவன் ஒரு நாள் தூக்கத்தில் அல்ல விழிப்பிலும் என்னை பார்ப்பான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விழிப்பிலும் என்னை பார்ப்பான் என்றான். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். என்னை ஒருவன் கனவில் கண்டால்
என்ற சைத்தான் என்ற உருவத்துல சைத்தான் வரமாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், என்னை ஒருவன் கனவிலே கண்டால் ஒரு நாள் விழிப்பில் அவன் என்னை பார்ப்பான். அல்லாஹு தஆலா கனவிலும் விழிப்பிலும் பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானா. ஒரு சபையில முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க ஒரு இடத்தை பார்த்துட்டே இருந்தார்கள். பின்னால் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்க என்ன அங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க யாருக்கும் விளங்கல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில பேருக்கு இதை சொன்னா இந்த காலத்துல மார்க்கத்தை பரப்புறதோட மார்க்கத்தை குழப்புறவன் தான் கூட ஹதீஸ் புகாரி குர்ஆன் என்று சொன்னாலும் அவனை புத்தி பட்டா தான் எடுப்பான். ஏண்ட புத்தி படணும் இல்லையா எடுக்க மாட்டான். இதை சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆமா, அவருக்கு எப்படியாவது கனவுல ஒரு நேரடியா வர முடியும். அதுதான் விளக்கம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் மதீனால தானே இருக்கிறாங்க, இங்க ஹாஜராகி நிக்கிறாங்கன்னா அது எப்படிங்க வர முடியும்? ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு எங்கெங்க இப்படி வர முடியும்? இதுதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் பல பின்பம். ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடக்கிறது எங்கேயோ ஒரு நாட்டுல, ஆனா ஒரு செகண்ட் மிஸ் ஆகாம உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அதே ஃபுட்பாலை பார்க்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்புறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல இடத்துல ஹாஜராக முடியுமாண்டா அதை நம்ப விருப்பம் இல்லை. இல்ல அதெல்லாம் எடுத்துக்காது. இல்லைங்க வருவாங்கங்க, அதெல்லாம் முடியாது. இவங்க தான் முடிவு கொடுக்குறாங்க. வர முடியும் முடியாதுன்ற தீர்ப்பை அல்லாஹ் இவங்க கையில தான் கொடுத்து வச்சுக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்டேன். ரசூல் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் ஒரு இடத்துல வர முடியாது, ஹாஜராக முடியாது, அல்லது அந்த பின்பற்ற அல்லாஹு தஆலா காட்ட முடியாதுன்னா நான் கேட்டேன், ஹதீஸ்ல வருது, ஒரு மனுஷனை கபூர்ல கொண்டு வச்சதுக்கு பின்னால 4 கேள்விப்படும் இல்லையா? 4 கேள்வி கேட்கப்பட்டதுக்கு பின்னால அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுவார்கள் இல்லையா? உலகத்துல ஒரு மனுஷன் எந்த மூலையில, இப்போ ஒரே நேரத்துல 1 கோடி மக்கள் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சொல்லுவோம், சரியாக 1 கோடி மக்கள் கபரில் வைக்கப்பட்டாலும் எல்லா கபரிலையும் இல்ல அவங்க மதீனால தான் காட்டப்படுவாங்க. என்ன கிட்டே இருக்கிறது, ஸ்ரீலங்கா கபரு எல்லாம் காட்டுரு இல்ல, அப்படித்தானே சொல்லணும். இப்ப அங்க கபர்ல தான் காட்டப்படும், இங்க கபர்ல காட்டப்படாது சொல்லணும். அப்ப அதுக்கு சிலவங்க விளக்கம் சொல்லி, இல்ல மலக்கள் ரசூல்லோட போட்டோ தூக்கிட்டு வரோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உருவப்படத்தை மலக்குகள் தூக்கிட்டு வரும். உருவப்படம் மூட்டில இருந்தா மலக்குகளே வரமாட்டாங்க இல்லையா? அதுதான் ஹதீஸ். உருவப்படத்தை ஒருத்தர் இப்படி தொங்கி வச்சிருந்தா அந்த வீட்டுல என்ன செய்வானுங்க, ரஹமத்துடைய மலக்குகளே வர மாட்டாங்க. இவங்க என்ன போட்டோ தூக்கிட்டு வரவும் இல்ல, எந்த ஸ்டுடியோ போயிட்டு போட்டோ எடுக்கவும் இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் 1 கோடி ஜனாசாக்கள் உலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டாலும் அத்தனை கபர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஹாதிராக கூடிய பலத்தை, முஅஜிஸாவை, அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அங்க வர முடியும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்னை ஒருவன் கனவிலே கண்டால் அவன் என்னை விழிப்பிலும் காண்பான். அப்ப விழிப்பில் காணக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஆலா ஹாஜராக்கி வைப்பான். அதத்தான் உலகத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை அப்படி விழிப்பில் பார்த்த ஒரு மகான் தான் சையதுனா முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு தஆலா. நொன்னவங்களோட மனாக்கிபு தான் இன்றைய நாள். உண்மையிலே இவங்களை மறக்க கூடாது. வேறு உலகங்கள்ல அது மாதிரி நிறைய இடங்கள்ல இவங்களோட மனாக்கிப், இந்தியாவுல நிறைய இடங்கள்ல இவங்களோட மனாக்கிப் பேசப்படுகிறது. சீனங்கோட்டையில ஒரு இடம் இருக்குது, அவங்களோட தமாம் நடக்கும் போது நானும் போனேன். அங்க ஒரு ஜாவியா இருக்குது, அந்த இடத்துல சொல்லி அக்கரகுட ஜாவியா, அங்கதான் இந்த மனாக்கிப் நடைபெறும். அங்க போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல முஹம்மது சாலிஹ் மௌலானா வந்து இந்த இடத்துல ஜாவியாவை கட்டுங்கோன்னு சொல்லிக்கிறான்.
அது மட்டுமல்ல, இன்றைக்கும் போங்க பார்க்கலும் அந்த ஜாவியாவுக்கு பின்னால் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த டைம்ல தண்ணிக்கு பஞ்சம் ஏற்பட்ட டைம்ல முகமது சாலிஹ் மௌலானா வசியத்து செஞ்சாங்களா, இந்த இடத்துல ஒரு கிணத்தை தோண்டுங்க. அந்த இடத்தில் தோண்டப்பட்ட கிணறு இன்று வரை இருக்கிறது. சுபஹான் அல்லாஹ். இன்று வரை அந்த ஊர் மக்கள், எந்த கொள்கைவாதியா இருந்தாலும் சரி, ஊர் மக்கள் சொல்ற உண்மை என்ன தெரியுமா? ஊரிலே உள்ள எல்லா கிணறுகளும் தண்ணீர் குறைந்தாலும் சில டைம்ல உப்பா மாறுமா, தண்ணி குறைஞ்சிட்டா உப்பாகுமா. ஆனா அந்த தண்ணி உப்பான வரலாறு இன்று வரை இல்லை. முகமது சாலிஹ் மௌலானாவுடைய கராமத் மட்டுமல்ல, வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. முகமது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இலங்கைக்கு வந்த நேரத்திலையும் அவங்கள சில பேரு மனசு நோகடிச்சிருக்கிறான், சில பேர் அவங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறான், சில பேர் அவங்களுக்கு குறை சொல்லி இருக்கிறாங்க. ஊரை விட்டும் சாலிஹ் மௌலானா போவதற்குள்ள அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஊரை விட்டும் போறதுக்குள்ள தண்டிக்கப்பட்டார். அந்த சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆயிட்டு. இந்த காலங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் என்றால் பயம் இல்லாத காலம் இந்த காலம். ஹராம் என்றா பயம் இல்ல, பாவம் என்றா பயம் இல்ல, அடுத்தவனுக்கு அநியாயம் என்றா அதுல பயம் இல்லாத காலம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கமா பேசுற காலம் இது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர், அவர் வந்தாரு, மார்க்கத்தை சொன்னாரு, போயிட்டாரு என்று அசிங்கமா பேசுற காலம் இல்லையா? அல்லாஹ்ட ஒளியாக்கள் விட்டு வைப்பாங்களா? அல்லாஹ்ட ஒளியாக்களை எவ்வளோ கேவலமா பேசலுமோ அவ்வளோ பேசுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்ற ஒருவர் அந்த காலத்துல இந்த தீன ஹயாத்தாக்கினார். அவரை பச்சை கேவலமா பேசுறாங்க. அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சாதாரணமா பேசுறாங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ் மட்டுமல்ல, இது ஹதீசுல் குதுசி. ஹதீசுல் குதுசி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய காலங்கள்ல அவுலியாக்கள் அசிங்கமாக பேசக்கூடிய, அவங்களோட செய்திகளை ஷேர் பண்ணக்கூடிய, அவங்களோட செய்திகளை பார்த்து கிண்டல் அடிக்கக்கூடிய, அதை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்ட நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸுல் குதுசி அல்லாஹ் சொல்லக்கூடியது. சஹீஹான ஹதீஸ் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றதாக சொல்றாங்க, எவன் ஒருவன் ஏண்ட ஒரு இறை நேசர, ஒரு வலிய, ஒரு அவுலியாவை நீங்க பகைச்சா அவங்களோட நான் பகை என்றால் போதும், அல்லாவோட யுத்தம் செய்யறதுக்கு அவன் தயாராகட்டும். அல்லாவோட யுத்தம் செய்யறதுக்கு அவன் ரெடி ஆகட்டும். ஹதீஸுல் குதுசி இது. அதுதான் எங்களுக்கு அவ்வளோ சோதனை மாற காரணம். அதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல சோதனை, அந்த சோதனை, இந்த சோதனை. ஏன் காரணம் தெரியுமா? அவுலியாக்களை பத்தி குறை பேசுறேன்டா, ஒருத்தன் அவுலியாக்களை பத்தி கேவலமாக, இப்ப முகமது சாலிஹ் மௌலானாவா அபுல் ஹசன் ஷாதுலி இமாம் பத்தி ஒருத்தன் கிண்டலா ஒன்று போட்டான்னு வைங்களே, அதை ஷேர் பண்றதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நாமும் கபரை அடைவோம், இழிவுபடுத்தக்கூடியவர்களும் கபரை அடைவார்கள். நாமும் மஹ்ஷரில் இருப்போம், அவர்களும் மஹ்ஷரில் இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இழிவுபடுத்திய ஒவ்வொருவரையும், இந்த சபை ஷாஹிதாக இருக்கட்டும், இழிவுபடுத்திய ஒவ்வொருவரையும் மறுமை நாளில் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் பார்க்கத்தான் போறோம். அல்லாஹு தஆலா கடைசி வரைக்கும் நம்மள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள், உஹது இறை நேசர்கள் ஆன அவுலியாக்கள் எல்லோரையும் மதித்து கண்ணியப்படுத்தி அவங்களோட துஆவில வாழ்ந்த மனிதர்களாக எங்களையும் எங்களோட புள்ள குட்டிகளை பரம்பரையை ஆக்கி அருள்வாயா. துனியாவுடைய முசீபத்துகள், பலாய் முசீபத்துகள், கெட்ட கொள்கைகள், மோசமான அசிங்கமான கொள்கைகள், அல்லாஹ் ரசூலை, இறை நேசர்களை கேவலப்படுத்தும் கொள்கைகளை விட்டும் ரஹ்மானே எங்களோட பரம்பரையே பாதுகாத்து அருள்வாயா. கடைசி வரை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற ஹக்கான அகீதாவிலே நாம் பின்பற்றக்கூடிய தரீகாக்களிலே துடியாக நின்று, வலுவாக நின்று அந்த மஷாயிஹ்மார்களோடே சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மனாக்கிபுடைய டைம் வந்தா வளமையா நான் ஞாபகப்படுத்துறது தான். இந்த மனாக்கிப சாலி மௌலானாவுடைய மனாக்கிப ஆரம்பிச்ச எங்கட மர்ஹூம் கலீஃபத்துல் குலஃபா அப்துல் ஹமீத் பஹ்ஜி அல்லாஹு தஆலா
அவருடைய கபர சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக அவரோட எங்கட பாக்கியராஜ் அவரும் சேர்ந்துதான் இது ஸ்டார்ட் பண்ணினேன். கிட்டத்தட்ட 16 வருஷமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். 16வது வருஷம் ஆரம்பிச்ச அந்த அப்துல் ஹமீத் பஹுஜி கபரில் இருக்கிறார். அல்லாஹ் அவரை சொர்க்கவாதியாக்க வைக்கட்டும். இப்ப அதை பாக்கியராஜ் தொடர்ந்து செஞ்சு போறாங்க. முசவாயாவுடைய நிர்வாகிகள் எல்லாரும் நீங்க வருகை தந்திருக்கீங்க, எல்லா இஹ்வான்களும் வந்திருக்கீங்க. அல்லாஹு தாலா நம்மை பொருந்தி இந்த மஜ்லிஸை கபூல் செய்து இந்த மஜ்லிஸிலே வந்திருக்கக்கூடியவர்களுடைய தேவையை நிறைவேற்றி சந்தோஷமான ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.